சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நாம் பல்வேறு பகுதிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். ஜோதிட ரீதியாக ஜோதிடம் என்று வருகின்ற போது கிரகங்களின் சஞ்சார நிலையை மையமாக வைத்து கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்குரிய பலன்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கு. என்ன எதிர்பார்த்துறீங்களா? உங்களுக்கே தெரியும், நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கியிருக்கு. இந்த எதிர் வருகின்ற அரசு எப்படி இருக்கும், யார் வெற்றி பெறுவார்கள், அதன் வழியாக இந்த நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், பல்வேறு கேள்விகள் எங்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அரசியல் ரீதியாக கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு இந்த நாட்டினுடைய நிலை எப்படி இருக்கும், அதற்கு கிரகங்கள் எந்த ரீதியாக ஒத்துழைப்பார்கள், ஏதேனும் பாதகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா, குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா, கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா, அந்நிய நாடுகளுடன் சண்டை சச்சரவுகள் என்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா, இதையெல்லாம் பார்த்திட வேண்டிய நிலை எங்களுக்கு இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது இரண்டு விதமான தகவல்களை முதலில் நான் உங்களுக்கு சொல்லியாகணும். இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி. இரண்டாவது ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லியாகணும். நம்முடைய தேசத்தின் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இது கடகராசி தேசம். அப்போ நம்முடைய ராசி பாரத தேசத்தின் ராசி கடகராசி. இப்போ நான் பேசுவதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்தார். 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்த காரணத்தினால் இப்பொழுது ஒரு குழப்பமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த குழப்பமான நிலையும் தேர்தல் என்ற வழியாக வந்திருக்கிறது. இந்த தேர்தலின் வழியாக மாற்றங்கள் உண்டாகுமா, அதே நிலை மீண்டும் தொடருமா என்ற கேள்வி உங்களுக்கும் இருக்கலாம், எனக்கும் இருக்கலாம். இப்போ 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து பதவியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வந்த 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பான் என்பது பொதுவான விதி. இயற்கையாகவோ என்னவோ 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தேர்தலுக்குரிய காலகட்டம் வந்துவிட்டது. முந்தைய அரசு மாற்றம் பெற்று புதிய அரசு அமைவதற்கான தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது 11ஆம் இடத்திற்கு, நம்முடைய நாட்டினுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்திருக்கிறார், சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். இரண்டு விதமான தகவல்களை உங்களுக்கு சொல்லி ஆகணும். பொதுவா குரு பகவான் வந்திருக்கின்ற இடம் லாபஸ்தானம். அப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த தேசத்திற்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் ஏற்படும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே வேண்டாம். சரி, ஒரு குழப்பமான ஆட்சி இருக்குமா, நிலையான ஆட்சி அமையுமா என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். பொதுவா இந்த நாட்டிற்கே சுபிட்சமான நிலை காலம் என்று சொல்லுகின்ற போது அமைய போகின்ற அரசும் நிலையான அரசாக, பெரும்பான்மை மிக்க அரசாக, நினைப்பதை சாதித்திடக்கூடிய அரசாக அமைவதற்குத்தான் நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு மேலாக அந்த குரு பகவானின் பார்வை கடகராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தின் மீது, வீரியஸ்தானத்தின் மீது, பராக்கிரமஸ்தானத்தின் மீது பதிகிறது. அப்போ இனி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நம்முடைய நாட்டின் மீதான அந்நிய நாடுகளின் பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு பயம் கலந்த பார்வையாக இருக்கும். நம்முடைய சக்தி, பராக்கிரமம் எல்லாம் உயரக்கூடிய நிலை, நாம் வெற்றி அடையக்கூடிய நிலை, நம்முடைய பலம் அதிகரித்திடக்கூடிய நிலை எல்லாமும் குரு பகவானின் பார்வையினால், 5ஆம் இட பார்வையினால் 3ஆம் இடத்திற்கு பதிகின்ற காரணத்தினால் நம் நாட்டிற்கு ஒரு வலிமை உண்டாக போகிறது. பொதுவாக ஒரு நிலையான ஆட்சி அமைத்துட்டாவே நாட்டுக்கு வலிமை அதிகமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திற்கு, ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு குரு பகவானின் 7ஆம் பார்வை. ஒரு பெரிய விஷயங்க கூர்ந்து கவனிக்கணும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த நாடினை ஆளக்கூடிய யோகத்தினை இந்த குரு பயிற்சி உண்டாக்கப் போகிறது. ஒரு சூட்சமத்தை சொல்லிட்டேன். அப்போ இந்த பூர்வ புண்ணிய பலன், குலதெய்வ அருள், செல்வாக்கு, குறிப்பாக அது செவ்வாயுடைய இடம். அப்போ இந்த எல்லை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகவே இன்னொரு தேசம் நம்மோட போட்டி போட்டு கொண்டிருக்கின்ற நிலை, நம்முடைய தேசத்தை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு போர் பதட்டமான சூழல் எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதையும் கவனிக்கணும் நீங்கள்.
அப்போ ஒரு நிலையான ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் அந்த பதட்டமான சூழலிலிருந்து நம்மால் வெளியில் வர முடியும். எந்த நேரத்திலும் எது வேண்டுமென்றால் நடக்கலாம் என்பதுதான் இப்போது உள்ள நிலை. அது பாகிஸ்தான் ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும், இலங்கை ஆகட்டும், சீனாவாகட்டும், இப்படி பல்வேறு நெருக்கடிகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாடுகளும். சரி, இன்னொரு பக்கம் குரு பகவானின் 9ஆம் பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்தின் மீது. அப்போ இந்த தேசத்தின் ஜாதகத்தை பார்க்கின்ற போது கடகராசிக்குள் சனி இருக்கிறார். சனியுடைய வீடு மீது குரு பகவானின் பார்வை பதிய போகிறது. அப்போ இந்த இடத்திற்கு குரு பகவானின் பார்வை பதிகின்ற காரணத்தினால் பல்வேறு நாடுகள், உலகில் சக்தி வாய்ந்த நாடுகளாக இருக்கின்ற நாடுகள் எல்லாம் நம்மை ஆதரிக்கின்ற நிலை உருவாகும். அப்போ மற்ற நாடுகளுடன் நட்பான நிலை உருவாகிடக்கூடிய நிலை இனி நமக்கு உண்டாகும். நம்மிடம் வாழாட்டி கொண்டிருக்கின்ற நாடுகள் கொஞ்சம் விலகி செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். ஒரு பலமான தைரியமான சூழல் இராணுவத்திடம் ஏற்படும். கடுமையான சட்டங்கள் இந்த நாட்டில் பிறப்பிக்கப்படும். அந்த சட்டங்களும் இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற வகையில், இந்த நாட்டின் எல்லையை பாதுகாக்கின்ற வகையில், அரசியல் கட்சிகள் செய்கின்ற தவறுகளுக்கு தண்டனை அளிக்கின்ற வகையில் இருக்கும். கடகராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் காலபுருஷ தத்துவத்திற்கு 8ஆம் இடத்தின் மீது, அப்போ பகை என்பது இருக்கும். எங்க பகை வரும்? பூமி சம்பந்தமாக. என்ன? எல்லையில் பதட்டம். இந்த இடம் என்னுடையது, இந்த இடம் உன்னுடையது என்ற ஒரு போராட்டம் இப்பொழுது ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த போராட்டத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் என்றால் அது நம்முடைய தேசம் வெற்றி பெறும், நம்முடைய இராணுவம் வெற்றி பெறும், நம்முடைய காவல்துறை இந்த காலகட்டத்தில் இனி புனரமைக்கப்படும், கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும். அப்போ ஒரு சுபிட்சமான நிலையான ஸ்திரமான ஆட்சி இந்த நாட்டிற்கு அமைவதற்கு மே 1ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியும் ஒரு காரணமாக இருக்க போகிறது. முதலில் நம்முடைய வலிமை அதிகரிக்கப் போகிறது. தேசத்தில் செழிப்பு உண்டாகப் போகிறது. இந்த ஊழல் செய்து கொண்டிருப்பவர்கள், தப்பித்து கொண்டிருப்பவர்கள், கொள்ளையடித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டம், இனி வரும் காலகட்டம் ஒரு சோதனையான காலகட்டமாக இருக்கும். மத்திய அரசு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு எல்லா விதத்திலும் இந்த தேசத்தை பாதுகாக்கும், இந்த தேசத்தை வலிமையான பாரதமாக உருவாக்கும். உலக அளவில் பாரத தேசத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை, உயர்வு, ஒரு உச்சமடைந்த நாடுகளில் ஒன்றாக பாரத தேசம் விளங்கிடக்கூடிய நிலை இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக, நடைபெற்று கொண்டிருக்கின்ற தேர்தலின் முடிவுகளின் காரணமாக, அமைய போகின்ற ஆட்சியின் காரணமாக, இராணுவ பலத்தின் காரணமாக சர்வதேச அளவில் நாம் முதலிடத்தில் இருக்கின்ற நிலை விரைவில் ஏற்படும். அதற்கு இந்த குரு பெயர்ச்சியும் அமைய இருக்கின்ற ஆட்சியும் ஒரு காரணம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.